ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். சிக்கன் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மல் பீஸ் மாதிரி கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி வதங்க விட்டுறலாம். இது வதங்குற கேப்பில் இதுக்கு ஒரு அரைப்பு நம்ம ரெடி பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தயிர், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா இந்த மாதிரி தண்ணி விடும். அப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வற்ற விட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். சுட சுட சாதத்தில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.